அந்த மரணம் வரும் பொழுது லவ்லா அஹ்ஹர்தனி, அந்த அந்த மரணத்தை அவன் பார்க்கும் பொழுது அவன் சொல்லுவான், قبل أن يأتي أحدكم الموت فيقول ربي لولا أخرتني, யா அல்லாஹ் எனக்கு சிறிது நேரம் அவகாசம் கொடு, எனக்கு சிறிது நேரம் ஒரு டைம் கொடு போதும். அந்த நேரத்தில் லஅஸ்ஸதகனி, நான் நிச்சயமாக சதகா செஞ்சுட்டு வந்திருக்கேன், அந்த சதகால நீ சந்தோஷமாயிடுவலையா அல்லாஹ், எனக்கு சதகா செய்யக்கூடிய சிறிது நேரம் கொடு. பள்ளிவாசல் உட்காரும் பொழுது பல தடவை அல்லாஹ்வுடைய இந்த பள்ளிவாசல் பக்கம் சதகா செய்வதற்கு எவ்வளவு ஆர்வம் ஊட்டிருப்பார்கள், சதகா பற்றி எவ்வளவு பயான் சொல்லியிருப்பாங்க. அந்த நேரத்தில் ஜேபிலிருந்து ஒரு 10 ரூபாய் காசு என்பதற்கு நமக்கு மனசு வராது. ஆனால் மரண நேரத்தில் அந்த மரணத்தை பார்த்து, அந்த மரணங்களை பார்த்து, தன்னுடைய அழிவு முடிவை பார்த்தவன் சொல்லுவான், நான் சிறிது நேரம் எனக்கு கிடைத்தால் சதகா செஞ்சு வந்து நல்லவனாக மாறிவிடுவேன். அல்லாஹ் சொல்லுகின்றான், இதுக்கப்புறம் உங்களுக்கு அவகாசம் கிடைக்காது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் எல்லாம், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவகாசம் எல்லாம் அல்லாஹ் கொடுத்து விட்டான். அவலம் உங்களுக்கு நாங்கள் உயிரை, உங்களுக்கு நாங்கள் சிறிது நேரம் நாட்களை கொடுக்கவில்லையா? எவ்வளவு காலம் இந்த உலக வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்தோம். சிறிது நேரம் மனிதன் சிந்தித்து பார்த்தால் அவனுக்கு தெரியும், எல்லா விஷயங்களும் அவனுக்கு இறைவன் அல்லாஹை பற்றி தான் சுட்டி காட்டுகிறது. அல்லாஹ் இருக்கின்றான், அல்லாஹ் கேள்வி கேட்பான், அல்லாஹ் மிகப்பெரியவன், எல்லா விஷயம் அதை பற்றி தான் சொல்லுகிறது. இந்த சூரியன் உரிகிறது என்று சொன்னார், இந்த சூரியன் உதயத்துக்கு பிறகு அந்த சூரியன் மறைகிறது. இந்த சூரியன் இந்த மகரிபுடைய நேரத்தில் மறைகிறது. அதே போன்றுதான் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு படைப்பினங்களும் அதனுடைய ஆரம்பம் இருக்கிறது சொன்னால் அதனுடைய முடிவும் இருக்கிறது. சிறிது நேரம் சிந்தித்து பார்த்தால் தெரியும், நான் பிறந்திருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய இறப்பும் ஒன்று இருக்கிறது. அதற்கு பிறகு அல்லாஹ் கேள்வி கேட்பான், அதற்கு பிறகு அல்லாஹ் விசாரணை அல்லாஹ் என்னிடம் கேட்பான், நான் என்ன பதில் சொல்வேன் அப்படின்னு ஒரு மனிதன் சிந்தித்தால் போதும். அவனுக்கு அந்த மரண நேரத்தில் அந்த பயம் வந்து விட்டால், அந்த மரணத்துடைய அந்த பயம் வந்து விட்டால், பல மக்கள், பல முஸ்லிம்கள் இந்த பாவத்திலிருந்து விலகி இருப்பார்கள். இன்னைக்கு நம்மளுடைய வீட்டில் இந்த மாதிரி பேச்சுகள் நடப்பதே கிடையாது. அதுதான் பெரிய விஷயம். மீட்டிங் போட்டு நிறைய விஷயங்கள் பேசுறோம். என்ன துணி வாங்கணும், என்ன கல்யாணம் பண்றதுக்கு என்ன ட்ரெஸ் வாங்கணும், எங்க போகணும், இன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் எங்க சுத்த போறோம், இன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் எங்க சாப்பிட போறோம், எல்லா விஷயத்தை பத்தி பேசுவோம். ஆனா திடீர்னு ஒரு நாள் இன்னைக்கு மரண சிந்தனை பத்தி பேசுவோம். எல்லாம் உட்கார்ந்து கொண்டு என்னுடைய மரணத்துக்கு பிறகு இவ்வளவு சதகா செய்யுங்கள், நம்மளுடைய பிள்ளைகள்கிட்ட நம்ம சொல்லியிருப்போமா? சொல்லுங்க. என்னுடைய மனைவி விட்டு உட்கார்ந்துட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், என்னுடைய மரணம் திடீர்னு வந்து விட்டால் இத்தனை பேருக்கு என்னுடைய அமானிதம் இருக்கிறது,